ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ஆரி ஒர்க் ஸ்லீவில் வந்து ஸ்ட்ரைட் லைன் எப்படி நம்ம வந்து நீட்டாக கரெக்டாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து சென்டர் லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அந்த சென்டர் லைன் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் சென்டர் லைன் மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். சென்டர் லைன் மட்டும் நீங்கள் கோணலாக போட்டுட்டீங்கன்னா ஃபுல் டிசைனுமே நமக்கு வந்து கோணலாக தான் வரும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த சென்டர் லைன்லேருந்து நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன அளவில் ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ண போகிறீங்களோ, சில பேர் வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணலாம், சில பேர் 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணலாம், சில பேர் 1/4 இன்ச்சு, சில பேர் ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்க. உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டர் லைன்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு விட்த் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஃப் இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கும். இல்லைனா கோணல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகினர்ஸ்க்கு. சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஒரே ஒரு அளவு மட்டும் மார்க் பண்ணிட்டு போட்டுருவாங்க. இதே பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் ஒரு பாயிண்ட்டு, மேல் பக்கம் ஒரு பாயிண்ட். அப்போ அந்த 2 பாயிண்ட்டும் சேர்த்து நம்ம வந்து லைன் போடும்போது எப்படி ஆயிரும், நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போடுறேன். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம். கண்டிப்பாக அந்த 2 பாயிண்ட்ஸ் வர மாதிரி மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கும். இல்லை ஒரு லைன் லைட்டாக கோணலாக வந்தாலுமே நமக்கு வந்து ஃபுல் டிசைனுமே கோணலாக ஆயிரும். சரிங்களா? அதனால் கோணலாக வராமல் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து புட்டாஸ் மாதிரி வைப்போம். அது வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் நான் வந்து சென்டர் லைனில் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து 1 இன்ச் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு கேப் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு சென்டரில் வர மாதிரி 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும் அடுத்த லைனு. பார்த்தீங்களா? கேப்பில் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 1 இன்ச், அதுக்கப்புறம் 2 இன்ச், அந்த கேப்பில் வர்ற மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேப்பாக வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எப்போவுமே சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். சைட்லலாம் ஸ்டார்ட் பண்ணாமல் சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட எடுக்கலாம். சில மாடல் வந்து 1 இன்ச் கேப் வரும், சிலதில் வந்து 3/4 இன்ச் கேப் வரும். அந்த மாதிரி உங்கள் எந்த அளவு கேப் வேணுமோ அந்த அளவு கேப்பில் நீங்கள் வந்து எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட மாடலுக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 சைடுமே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து 2 சைடுமே ஃபுல்லாகவே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லைன் வந்து மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ரொம்பவே அழகாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். அவுட்புட் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து நான் சுகர் பீட் கொடுக்கல, கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி லைன் வந்து முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.